மாயா வந்து பூர்ணிமாட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹாப்பி என்டிங் அப்படின்னா ஹீரோ வெற்றி பெறணும். அந்த ஹீரோ யாராக இருக்கணும்னா பவர்ஃபுல்லாக இம்பேக்ட் க்ரியேட் பண்ணவனா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு ஹாப்பி என்டிங் அப்படின்னு மாயா வந்து பூர்ணிமாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கேமராமேன் அவங்க பேசும்போது அந்த ஹீரோ அப்படிங்கும்போது இந்த பேண்டுக்கு இந்த மைக்கை ஃபோக்கஸ் பண்ணாருங்க கேமராமேனு. செம்மையாக இருந்தது பார்க்கும்போது. அப்போ கண்டிப்பாக நமக்கு கிடைத்த செய்தி என்னன்னா, ஹீரோ தான் வெற்றி பெறணும்னு மாயா முடிவு பண்ணிட்டாங்க. அந்த இம்பேக்ட் கிரியேட் பண்ணவங்க பவர்ஃபுல்லானவங்க தான் வெற்றி பெறணும்னு அவங்களே சொல்கிறாங்க. கரெக்டாக கேமராமேன் வந்து அர்ச்சனாவுடைய அந்த பெயரை நமக்கு காட்டுறார். அது உண்மைதானே. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஹீரோயின் தான். அப்போ அவங்களுடைய வெற்றி மிக சிறந்த வெற்றின்னு மாயா ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக மாயா வந்து ஹீரோ கிடையாது. அவங்க வந்து ஒரு கேங் வச்சுருந்தாங்க. கேங் லீடர் வந்து என்றைக்கும் ஹீரோ கிடையாதுங்க. அவங்க இது வில்லன்லாம் நான் சொல்லலை, ஹீரோ கிடையாது. ஓகேவா? இன்னொரு விஷயம் தெரியுங்களா, மாயா என்றைக்குமே அவங்க கேமே ஆட மாட்டாங்க. மற்றவங்கள முன்னாடி செலுத்தி கேம் ஆடி அவங்கள எவிக் பண்ண அந்த மிகப்பெரிய பிரெய்னி அப்படின்னு சொல்லலாம். சரியே, அதை விடுங்க. கேமராமனுடைய தக் லைஃப் எப்படி பார்க்குறீங்க?